அப்பம் தான் சுட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் நாளே காலையில் அப்பம் சுட போகிறேன். அதுக்கு இப்போ நான் வெள்ளைப்பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். வெள்ளைப்பச்சை அரிசியில் தான் நான் அப்பம் செய்ய போகிறேன். இந்த டம்ளரால் நான் 2 டம்ளர் வெள்ளைப்பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த அரிசியை நான் ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு ஒரு 4 மணித்தியாலம் ஊறினாலே போதும். நான் ஒரு 5 மணித்தியாலம் ஊற வைக்கிறேன். நல்ல வடிவாக கழுவி போட்டு தான் நான் இதை நல்லா ஊற வைக்க போகிறேன். இனி இதை கழுவி போட்டு இப்போ நான் கழுவி எடுத்துட்டேன்னு பாருங்கள். எடுத்துகிட்டு இனி இதை நான் இப்படியே வடிவாக மூடி ஒரு 5 மணித்தியாலம் வச்சு எடுப்போம். அதுக்கு பிறகு தான் நான் இதை அரைச்சி வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்ல வடிவாக ஊறிட்டு 5 மணித்தியாலமாக நல்லா ஊறி இப்போ நான் கழுவி எடுத்துட்டேன் அரிசியை, வெள்ளைப்பச்சை அரிசி. இது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு பெரிய பாதி தேங்காய் ஒன்று திரி வச்சுருக்கேன். பான் துண்டு எடுத்துருக்கிறேன். அப்பச்சோடா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உப்பு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அப்பச்சோடா வந்து நான் நைட் அரைக்கும் போதும் கொஞ்சம் சேர்ப்பேன், காலையில் சுடும் போதும் கொஞ்சம் சேர்ப்பேன். இப்போ நான் அரிசியை அப்படி கிரைண்டர் கப்பில் சேர்க்குறேன். தண்ணி நாங்கள் பார்த்து கணக்காக தான் சேர்க்கணும். தண்ணி குடிச்சேன்னு சொன்னால் இப்போ வந்து பிழைச்சிரும்மா பதம். அதால் இப்போ நான் அரிசியை சேர்த்துட்டு அதோட நான் தேங்காய் பையும் சேர்க்குறேன். பாதி பெரிய தேங்காய் எடுத்துருக்கேன். அதோட பான் துண்டு எடுத்துருக்கேன். அதோட நான் அரிசி கழுவின தண்ணியையும் சேர்த்து அரைச்செடுக்க போகிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு மூடி இப்போ நல்ல வடிவாக நல்ல நைஸாக அரைச்செடுக்க போகிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல பட்டை அரைச்செடுத்துட்டேன். இதை நாங்கள் இந்த கிண்ணத்துக்கு மாற்றுவோம். மாற்றிட்டு மீதம் இருக்கிற அரிசியையும் நான் இப்படி அரைச்செடுக்க போகிறேன். இந்த நான் பான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பானுக்கு பதிலாக நீங்கள் சோறு இருந்துச்சுன்னு சொன்னால், நாங்கள் பகலில் சமைக்கிற சோறு இருந்தால் அது கூட கொஞ்சம் சேர்க்கலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த ரஸ்க் தூள் இருந்துச்சுன்னா அதுக்கும் சேர்க்கலாம். நான் பான் சேர்த்துனேன். இனி இதோட எல்லா அரிசியும் அரைச்செடுத்துட்டேன். இப்போ நான் கொஞ்சமாக அப்பச்சோடா சேர்க்குறேன். அப்பச்சோடாவை சேர்த்துட்டு அதோட நான் கொஞ்சமாக உப்பும் சேர்க்குறேன். உப்பு காலையிலையும் சேர்ப்பேன். நான் இப்போ இரவு கரைச்சி வைக்கும்போது கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்து விடுறேன். இப்படி உப்பு அப்பச்சோடா எல்லா பக்கமும் படுற மாதிரி கரைச்சி வச்சுட்டு இனி இதை நான் காலையில் பார்ப்பேன் சுடுறதுக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே, இந்த எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க? அப்பம். சூப்பர், எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு. இன்னைக்கு அப்பம் தான் நாங்க செய்ய போறோம். அதுக்கு பாருங்க, எல்லாம் புளிக்க வச்சேன்னா நல்லா எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பாருங்க. சூப்பரா பொங்கி வந்திருக்கு. இது முதலாம் பால் புளிஞ்சு வச்சிருக்கேன். நல்லா கட்டி பால் புளிஞ்சு வச்சிருக்கேன். இது அதுலயே ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு ரெண்டாம் தரம் புளிஞ்சு வச்சிருக்கேன். இந்த அப்பத்துக்கு கரைக்கிறதுக்கு சீனி எடுத்திருக்கேன், கொஞ்சம் அப்பச்சோடா எடுத்திருக்கேன். இங்கால முட்டையும் இருக்கு, முட்டை அப்பத்துக்கு. ஓகே ஓகே, இப்ப நாங்க நீ ரெடி பண்ணுவோமா? அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாங்க ரெடி பண்ணுவோமா? ஓகே, இப்ப பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிட்டு நான் கரடி எடுத்துட்டு வரேன். இப்போ நல்லா ஊதி வந்திருக்கு பாருங்க, புளிச்சு எப்படி வந்திருக்குண்டு. சூப்பரா எங்கட ஆப்பமா. வாவ், சூப்பரா வந்திருக்கு. நல்லா ஊதி வந்துட்டு ஆமா, அது வேற மெத்தட், இது வேற மெத்தட். அப்பத்துல பல வகைகள் உண்டு. ஆமா, லிங்க குடுக்குறோமா? ஆமா, நான் ராத்திரி ஏற்கனவே புளிக்க வைக்கும் போது கொஞ்சம் அப்பச்சூடா போட்டேன்னா இப்போ ஒரு கொஞ்சமா சேர்க்கிறேன். சேர்த்துட்டு சீனி கொஞ்சம் சேர்க்கிறேன். சீனி வந்து 1 2 2.5 கரண்டி போதும். இதோட நான் தண்ணி 2ஆம் பால் புளிஞ்சு வச்சுக்கிறேன் தானே, அதை சேர்த்து கரைச்செடுப்போம். அட வீடியோவே நாங்க மேல கொடுக்குறோம் பாருங்க. ஆமா, அந்த அப்ப வீடியோ என்ன நல்ல வடிவா அப்படி கரைச்சி எடுப்போம். பாருங்க, நான் கரைச்சும் கொஞ்சம் திக்காத்தான் இருக்கு. கொஞ்சமா இன்னும் திருப்பி சேர்க்கிறேன். நல்ல கணக்கா வருமுங்கடா அப்பமா பதத்துக்கு நாங்க கரைச்சி எடுப்போம். இப்போ இந்த மாதிரி கரைச்சாச்சு. இனி கொஞ்சமா உப்பு சேர்ப்போம். உப்பு சேர்க்கல தானே நாங்க இந்த மறந்துட்டேன். நம்ம ஆமா, இவ்வளவு போதும். உப்பையும் சேர்த்துட்டு கலந்துருவோமா? இப்போ இந்த மாதிரி கரைச்சி விட்டாச்சு. இருக்கட்டுக்கும். இங்கால அப்பமணி சுடுறதுக்கு நான் என்னட்ட இந்த சட்டி தான் இருக்கு. நான் வளமையா யூஸ் பண்ற சட்டி தான். இப்போ இது கொஞ்சம் சூடாட்டுக்கும். உங்கள்ட்ட அப்ப சட்டி இருந்தா அப்ப சட்டியில சுடலாம். அப்ப சட்டி வாங்க போய் ஒரு அழகு பாட்டத்தோட வந்துட்டு ஏன்னா இன்னைக்கு கடையெல்லாம் போட்டு. ஆமா, இப்ப இதை சூடாட்டும். ஒன்று சாம்பிள் பார்த்தேன்னு பாருங்க, சூப்பரா வந்திருக்கு அப்பம். எப்படி உள்ளுக்கு நல்ல பஞ்சு வாரி இருக்கேன் இல்லையா? இப்ப நாங்க அடுத்த அப்பத்தை இனிதான் உங்களுக்கு காட்டுற சுட்டு என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பயம் இருக்குன்னு தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா, சரியா வருதா இல்லையாண்டு அதாலதான் நான் ஒரு ட்ரையல் பார்த்தேன். இப்ப பாலப்பம் சொல்லுங்க பாரு. பாலப்பமா இருக்கு.
முட்டையப்பமா பாருங்க. இனி இப்ப வருவீன பாருங்க கியூல. எனக்கு பாலப்பம். ஆமா இனித அப்படியே நாங்க வைப்போம். சரியா? கொஞ்சம் வெந்தோன்னா பால் விடணும், உடனே விடக்கூடாது. சரியா? இப்போ இனி நாங்க பாலுக்கு கொஞ்சமா சீனி சேர்ப்போம். இனிக்கும். அப்பதான் நல்லா இருக்கும். கட்டி பால் ஆமா கரைச்சி விடுவோம். இப்போ இனி நாங்க பால் சேர்ப்போம். உங்களுக்கு எவ்வளவு விருப்பமோ அவ்வளவு சேர்க்கலாம். கூடண்டா கூட சேர்க்கலாம். சரியான விருப்பமே காணுமே. இந்த பாலை சேர்த்து ஒரு நிமிஷம் விடுவோம். பாருங்க எங்களுக்கு சூப்பரான பிளேன் அப்பம் நல்லா வந்திருக்கு. எப்படி முப்பது சாப்பிட்டா அப்படி இன்னும் கொஞ்சம் முருக விட்டா உடையும். மற்ற தாஜின்னா இன்னும் நல்லா முருகி வரும். அப்பா போன வராம இல்ல சாப்பிட்டாங்க. முட்டையப்பம் மாமா இருக்கு போங்க. இப்ப கியூல வருவீங்க மாலாளுக்கு. இது ஃப்ரெண்ட்ஸ் சுட்டு சாப்பிடாதான் நல்லா இருக்கும் அப்பம். ஆப்பம் இப்ப இங்க அவியட்டுக்குமா அப்பம் ரெடி ஆயிட்டு பாருங்க. எப்படி இருக்கு? சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அப்பம் சூப்பரா வந்திருக்கேன்டா. அப்ப அம்மா ஒரு அப்ப கடை போறேன்டா. அந்த பால் என்னமோ அந்த பால் இதுலயே தான் இருக்கு. அப்படியே பொங்கி கொண்டு இருக்கேன். அப்பதான் சாப்பிட நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இனிமேட்டு அப்ப தோது இது பிளேன் அப்பா. நேனப்பமே இப்ப நான் சாப்பிட்ட போது பாலுப்பு மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா அவியட்டுமா. இப்போ எங்க பிளேன் அப்பம் ரெடி. எப்படி நல்ல பவுஸ் குட்டி மாதிரி வருது தானே. நைஸா வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் முருக வேணும்னு சொன்னா நீங்க கொஞ்சம் முருக விட்டு எடுக்கலாம். நாங்க கணக்கா இருக்கேன் அப்படி சாப்பிடல. சிலாக்களுக்கு பிடிக்கும். எனக்கு அந்த சாப்பிட இருக்கு சாப்பிடல அதான் என்ன. இது பிளேன் அப்போ. அடுத்து நாங்க முட்டையப்பம் முட்டோமா. இப்படி சுத்திட்டு நாங்க வச்சிட்டு ஒரு நிமிஷம் மாதிரி விட்டுட்டு தான் முட்டை ஊத்தணும். முட்டை ஊத்த மாட்டேன் நான். சரியா? ஆமா முட்டையை உடைச்சு ரெடி பண்ணி நல்ல ஐடியா கொடுத்துட்டேடா. ஓ வார சின்ன ஒரு பவுல்ல உடைப்போமா. ஓகே. இப்போ வெந்து வந்தோன்றிருக்கு. என்ன முட்டையை விட போறேன். இப்படியே விட்டுட்டு நல்லா வடிவா அப்படி எல்லா பக்கம் சுத்தி விட்டா எல்லா இடம் முட்டை போகும். போட்டுட்டு வெள்ளையா இருக்கு. இது அது அப்பமா. பரவாயில்ல. கொஞ்சமா மிளகு தூள் போடுவோம். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்க போட விடலாம். ஆனா மிளகு தூள் போட்டா அப்படி இருக்கும். சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா இல்ல இதுக்கு மிளகு தூள் போட்டுட்டு உப்பும் கொஞ்சம் லைட்டா முட்டைக்கு போட்டுட்டு இதுக்கு ஒரு வெங்காய சம்பல் கட்டை சம்பல் மாதிரி வெங்காய சம்பலும் போட்டு இந்த அப்பத்தை சாப்பிட்டு பாருங்க. வேற லெவலா இருக்கும். நாங்க செய்யல கொஞ்சம் வேகட்டுக்குங்களா. அப்பம் சுடுறா பக்கத்துலயே நிக்கணும். போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரீர் வேணும் ஒவ்வொருத்தரும் வருவீங்க கிண்ணங்களோட. இவ்வாறு உள்ளுக்கெல்லாம் நல்லா வெந்துட்டு எடுப்போம். சூப்பரா எங்கட முட்டை அப்பம் ரெடி. அப்பாட்டி கொண்டு போய் கொடுக்க. சரி ஆமா அவர்தான் முட்டையப்பம் கேட்டு வந்துரு. எப்படி இருக்கு? சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாலப்பம் இங்கால பிளேன் அப்பம் முட்டையப்பம். மூன்று அப்பம் ரெடி.
இப்போ இதே மாதிரி நான் மீதம் அப்பம் எல்லாம் சுட்டெடுக்க போறோம். ஃபுல்லா சுட்டு முடிஞ்சு உங்களுக்கு காட்ட முடியாது. என்னன்னு சொன்னா இப்ப சுட சுடவே போயிடும் அப்பம். ஆமா, இப்ப நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுவோமா, கொஞ்சம் சுடுவது ஆறட்டுக்குமா, ஆறனோட டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றோமா. ஆமா, ஆறட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூட சூப்பரான பாலப்பம், முட்டையப்பம், பிளேன் அப்பம் ரெடி. யார் ஒரு ஆள் வந்திருக்காரு. முட்டையப்பம் ஆட்ட போறது வந்திருக்காரா. நீங்க அவர்தான் பாலப்பம் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் எடுத்து. ஆமா, எனக்கு பிடிக்கும் அந்த சைட் முறுமுறன்னு இருக்கு. அதான் எனக்கு பாலப்பம் தான் பிடிக்கும், அதுதான் சாப்பிடுவோம். சூப்பரா இருக்குங்க பாருங்க, பாலெல்லாம் அப்படி இருக்காது. முட்டை எப்படி அவிஞ்சிருக்குன்னு பாருங்க. பாலப்பம் முட்டை இப்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு தம்பி, பாலப்பம் சாப்பிட்டு பார்த்தா. ஆமா, முட்டை நல்லா இருக்கு. முளாக எல்லாம் போட்டுருக்கு, முளாக தூவி விட்டுருக்கு, நல்லா இருக்கு. ஆனா எங்களே பாலப்பம் தான் விருப்பம். இந்த பாலப்பம் கணக்கு சாப்பிடலாம், முட்டையப்பம் ரெண்டு சாப்பிடலாம். முட்டை வைக்கிற விலைக்கு எப்படி மொண்டு அப்படிதான் ரெண்டு அப்படி தான் கொடுப்போம், கூட கொடுக்க மாட்டோம். இங்க பாருங்க, பிளேன் அப்பம் சூப்பரா வந்திருக்கு. பிளேன் அப்பம் ஏற்கனவே எங்களுக்கு 2-3 போயிட்டு ஏற்கனவே பல போயிட்டு. இதுக்கு வந்து வெங்காய கட்ட சமையல் செஞ்சு சாப்பிட சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நல்ல பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்க, நல்ல ஓட்டு ஓட்டையா வந்து சாப்பிட பார்த்து அந்த மாதிரி இருக்கு, பஞ்சு மாதிரி. தம்பிக்கு நீ ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுப்போமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்களோட காலமை சாப்பாடு. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய் டாடா. அந்த மாதிரி முட்டையை போய் சாப்பிடல.